வெள்ளை முடி பிரச்சனைனால ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. அதே மாதிரி வெள்ளை முடி இருக்கு. ஆனா என்னால ஹேர் டே அப்ளை பண்ண முடியல. கெமிக்கல் ஹேர் டே எல்லாம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோவும் இதுதாங்க. அதே மாதிரி இன்ஸ்டன்ட்டா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம பண்ண போற ஹேர் டே பவுடரை இன்ஸ்டன்ட்டாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி நார்மலாவும் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ அதுல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இரும்பு கடாயில இந்த ஹேர் டே செய்யும் போது உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். அதுல 2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணியில நான் 2 பேக்கெட் ப்ரூ காஃபி தூள் சேர்த்துக்க போறேன். 3 ரூபாய் காஃபி தூள் நான் சேர்த்துக்கிறேன். 5 ரூபாய் காஃபி தூளா இருந்தா ஒண்ணு சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதுவா இருந்தாலுமே பரவாயில்லைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம். நம்ம ஊத்துல 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சு சிம்லயே வச்சு கொதிக்க வைக்கணும். அப்படியே பாதி அளவா சுண்டி வரணும். இந்த ஹேர் டேல நம்ம காஃபி தூளை சேர்க்கறதுனால நம்மளுடைய வெள்ளை முடிகள் நல்லா கருமையா மாறும். அதே மாதிரி இந்த முடிகளை நல்லா பராமரிக்கிறதுக்கு இந்த காஃபி தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஒரு நிறமியா நம்மளுடைய முடியில இந்த காஃபி தூள் செயல்படும். இப்போ இதை நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா காஃபி தூள்லாம் போய் அடியில் தங்கிடும் இல்லையா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்லேயே வச்சு இது பாதியாக சுண்டுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் காஃபி தூள் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஹேர் டை பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க. அது இரும்பு கடாயா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கடாயா இருந்தாலும் பரவாயில்ல, அடி கனமா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கு 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இந்த வெந்தயத்தோட சில பொருட்களையும் நம்ம சேர்க்க போறோம். வெந்தயம் நம்மளுடைய முடிகளை நல்லா கருகருன்னு மாத்தி கொடுக்கும். அதே மாதிரி முடியை நல்லா ஷைனிங்கா சாஃப்டாவும் ஆக்கி கொடுக்கும். இப்ப கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா 1 கப் அளவு காஞ்சு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்க பச்சையா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா வெந்தயத்தை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? பச்சையா இருந்தா அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 2-3 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த கருவேப்பிலை கருஞ்சீரகம் ரெண்டுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையா ஆக்கிடும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரெண்டுமே செம்மையா ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டேயை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையுமே தீர்ந்துருங்க. வெயில் காலத்துல ரொம்பவே முடி உதிர்வு ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கேர் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு எப்பயுமே வச்சுக்க முடியும். இப்ப நம்ம சேர்க்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி சளி பிடிக்காது. இதுல நம்ம கம்மியான பொருட்களை சேர்க்கிறோம். ஆனா அதோட பலன் பாத்தீங்கன்னா 30 நாளுமே நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருமையா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டன்டாவுமே இந்த ஹேர் டேயை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாவே மாத்தி வச்சுக்கலாங்க. 60, 70, 80 வயசு பாட்டிங்க கூட எப்பயுமே அவங்களுடைய முடியை நல்லா டச் அப் பண்ணிட்டு பிளாக்காவே வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டே நிறைய விஷயங்கள்ல நம்மளுக்கு உதவி செய்ய போகுது. இப்போ நம்ம இந்த பொருட்களை வறுக்கிற பதம் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான ஆயில் வரும் பாருங்க. அந்த ஆயில் வர வரைக்குமே நம்ம வறுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நான் லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? கரண்டி ஃபுல்லாவுமே நல்லா ஆயில் அப்படியே கரண்டிலேயே ஒட்டிக்கும். இப்ப பாருங்க, நல்லாவே நம்மளுக்கு ஹேர் டே ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கரண்டில எவ்வளவு ஆயில் வெளியில வந்திருக்கு பாருங்க. இதுதான் பதம். இந்த கரெக்டான பதம் வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துல இதை ஆற வச்சிருங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம பவுடர்
பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அப்படியே வச்சிடலாம். ஃபேனை போட்டு விட்டுட்டு நான் வச்சிடுறேன். இப்போ பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு கரிஞ்சீரகத்தை எடுத்து நசுக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து கையில் நசுக்கும் போது அப்படியே வந்து பவுடர் மாதிரி நம்ம கையில் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கரிஞ்சீரகத்தையும் எல்லா பொருட்களையுமே வறுத்துக்கணும். வெந்தயமாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வந்து நசுக்கி விட்டிங்கன்னா மொறு மொறு மொறுன்னு அந்த கருவேப்பிலை எல்லாமே ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்காது. ஏன்னா ஆயில் வெளியில வருது இல்லையா கரிஞ்சீரகத்துல இருந்து. அதனால நம்மளுக்கு வந்து லைட்டா ஈரப்பதத்தோட அந்த ஆயில் பதத்தோட தான் இந்த பொடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எதுவுமே மிக்ஸ் பண்ணாம இன்ஸ்டண்டா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறதுக்கு இந்த மெத்தட்ல நம்ம இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி வந்து வெறும் பொடியை மட்டுமே எடுத்து நான் கையில் அப்ளை பண்ணுறேன் பாருங்க. அப்படியே நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பவுடரை வச்சு தான் நம்ம இன்ஸ்டண்டா எப்படி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்க போறோம். அதே மாதிரி நார்மலா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நார்மலா அப்ளை பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 30 நாளைக்கு நம்மளுடைய வெள்ளை முடிகளை அப்படியே கருமையாவே மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப நான் கொஞ்சமா வந்து இன்ஸ்டண்டா யூஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறது வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு இருக்கும். அதை வந்து நான் ஒரு ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டே எப்படி அப்ளை பண்றேன்றது பாருங்க. இந்த காதோரத்துல தான் முக்கால்வாசி நம்மளுக்கு முடிகள் வெள்ளை முடிகள் இருக்கும். இப்ப பாருங்க நான் அப்புன உன்னையே பாருங்க நல்லா வந்து வெள்ளை முடிகள் எல்லாம் கரு கரு கருன்னு மாறும் பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு டைம் இல்லாதப்ப நார்மல் ஹேர் டே அப்ளை பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தலையில வச்சுக்க முடியாது, திடீர்னு வெளியில கிளம்பணும், ஆனா வெள்ளை முடி தெரியுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றவங்க இந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டே போகாது. நம்ம எப்பெல்லாம் நம்மளுடைய வெள்ளை முடி வந்து தெரியுதோ அந்த டைம்ல இதை வச்சு நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். இந்த வந்து சின்ன வயசு குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ சின்ன வயசு குழந்தையே பாத்தீங்கன்னா நிறைய நரைமுடி வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அவங்க கூட இந்த ஹேர் டைய யூஸ் பண்ணி எப்பயுமே வெள்ளை முடி தெரியாம வச்சுக்கலாம். கொஞ்ச நாள்லயே அது வந்து பாத்தீங்கன்னா இளநரை எல்லாமே சரியாயிருங்க. ரொம்ப வந்து நரைமுடி வந்து வர ஆரம்பிக்காது. ஆனா நம்ம கெமிக்கல் ஹேர் டே யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, 1 முடி 2 முடி வெள்ளை முடி வந்த உடனே கெமிக்கல் ஹேர் டே யூஸ் பண்றோம். ஆனா பக்கத்துல இருக்கிற முடிகள் எல்லாமே அப்படியே வெள்ளையாவே மாறிடுதுங்க. ஆனா இந்த மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு பக்கம் வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருந்துச்சு காஃபி, அது வந்து நல்லா வந்து பாதி அளவா சுண்டிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கருப்பு பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து 3 டீஸ்பூன் அளவு இருக்கு. அதை வந்து இந்த காஃபி தூள் டிகாஷன்ல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த பவுடர் சேர்க்கிறோமோ, நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா கருவேப்பிலை, வெந்தயம், கரிஞ்சீரகத்தை வறுத்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அதே ரேஷியோல நம்ம அவுரி பொடியும் சேர்த்துக்கணுங்க. அவுரி பொடி வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, இச்சிங் ப்ராப்ளம் வருது, தலைவலி வருதுன்னு. இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி நீங்க செய்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. தலைவலி பிரச்சனை இருக்காது, சளி பிடிக்காது, இச்சிங் ப்ராப்ளம் வராது, எதுவுமே வராதுங்க. 1:1 அப்படின்ற விகிதத்துல நீங்க இந்த அவுரி பொடியை சேர்த்து இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரெக்டா வரணும். நம்ம ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நம்ம சிம்லயே வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே வருங்க. நம்ம அவுரி பொடி போட்ட உடனே கலர் பார்த்தீங்களா கரும் பச்சையாகுது. நம்ம இதை வந்து கிளற நல்லா கருமையாயிடும். அதே மாதிரி இந்த ஹேர் டே நம்ம வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் 24 மணி நேரம் அந்த மாதிரி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உடனே அப்ளை பண்ணிடலாம். இந்த ஹேர் டே வந்து ஆறுன உடனே நம்ம வெள்ளை முடியல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கடாய் ஃபுல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வந்து கெட்டி ஆயிடுச்சு இல்லையா, இப்போ கொஞ்சமா காஃபி டிகாஷன் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா
தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் இல்லையா? இது கொஞ்சம் கெட்டியாயிருச்சு ஆறுனதுக்கு அப்புறமா. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஹேர் டையை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த நேச்சுரலான அவுரி ஹேர் டையை மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த முறையில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் பிரச்சனைக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஹேர் டை வந்து பாருங்க எவ்வளவு கருகருன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது மாதிரியே நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். ஸ்கேல்பெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் ஷாம்பு போட்டு குளிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை நம்ம நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் சேர்ந்து இந்த ஹேர் டைனால் கிடைக்கும். இப்போ ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் டையை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து தலையில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 30 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணி உங்களுடைய வெள்ளை முடிகளை கருப்பாகவே வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் டை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோ.